தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று டெல்லியில பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிதி ஆயோக்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். நிதி ஆயோக் அப்படிங்கிறது பல வருடங்களா இந்திய நாட்டுல இருந்த திட்டக்குழுவினுடைய முன்னோடி. இந்த நிதி ஆயோக் வந்தது ஜனவரி 1, 2025. இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திங்க் டேங்க். இதனுடைய பிரீமியரான பாலிசி அப்படிங்கிறது திங்க் டேங்க். அதாவது ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா நாட்டிற்கு அந்த திட்டத்திற்கு வழிகாட்டுவதும் அந்த திட்டத்திற்கு தேவையான உள்ளீடுகளை வழங்குவதுதான் இந்த திங்க் டேங்க் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜியினுடைய ஒரு முக்கியமான மாண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிதி ஆயோக்ல ஏன் சீஃப் மினிஸ்டர் எல்லாத்தையும் கூட்டி பிரதமர் கலந்து ஆலோசிக்கிறாரு அப்படின்னா இந்த நிதி ஆயோக்கினுடைய அமைப்பு அப்படி இருக்கு. இந்த நிதி ஆயோக்கினுடைய அமைப்பு பத்தி பார்க்கலாம். நிதி ஆயோக்கினுடைய தலைவர் இந்திய நாட்டின் பிரதமர் ஆவார். இந்த நிதி ஆயோக்கு கீழே 2 விதமான கவுன்சில் இருக்கு. ஒன்னு ஆட்சி மன்ற குழு கவர்னிங் கவுன்சில், இன்னொன்னு பிராந்திய குழுக்கள். இந்த ஆட்சி மன்ற குழுவினுடைய கவுன்சில் தான் தற்போது நடந்துட்டு இருக்கு. அது 11வது கவுன்சில் கூட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல யாரெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னா இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் அல்லது முதலமைச்சருடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க. மற்றும் யூனியன் பிரதேசத்துல எங்கெல்லாம் சட்டமன்றம் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் மற்றும் சட்டமன்றம் இல்லாத யூனியன் டெரிட்டரியினுடைய துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க. ரீஜனல் கவுன்சில் அப்படின்னு சொல்லும் போது பிரதமர் தேவைப்படும் போது அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பத்தி விவாதிக்கவும் அல்லது எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும்போது அதை பத்தி விசாரிக்கவும் பிரதமர் கூட்டுவார். அப்ப அந்த ரீஜனல்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இதெல்லாம் கலந்துருப்பாங்க. இது போக ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் இருப்பாங்க. பிரதமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டொமைன் நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அல்லது நிபுணர்கள் அல்லது எக்ஸ்பர்ட், ரொம்ப அறிவுத்திறம் வாய்ந்தவர்கள் இருப்பாங்க. இவங்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கூட்டத்துல ஸ்பெஷல் இன்வைட்டிஸா கூப்பிடுவாங்க. இது போக இதனுடைய ஆர்கனைசேஷனல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாரெல்லாம் இருப்பாங்கன்னா வைஸ் சேர்பர்சன் இருப்பாரு. அதாவது பிரதமருக்கு ஒரு துணைத் தலைவர் இருப்பாரு. அந்த துணைத் தலைவரை நாமினேட் பண்றவர் யார் அப்படின்னா பிரதமர். அவருடைய ரேங்க் கேபினெட் ரேங்க். ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இந்த ஃபுல் டைம் மெம்பர்ஸா இருக்கக்கூடியவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், அதாவது கேபினெட் மினிஸ்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ரேங்க்ல இருப்பாங்க. பார்ட் டைம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது 2 பேர். இந்த 2 பேர் ஒரு முக்கியமான பல்கலைக்கழகங்கள் அல்லது ஆய்வு நிறுவனங்களை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்களையும் பிரதமர் நாமினேட் பண்ணுவாங்க. இது போக பதவி வழி தலைவர்னு சொல்லிட்டு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்னு சொல்லிட்டு 4 கேபினெட் மினிஸ்டரை யாரு நியமனம் பண்ணுவார் அப்படின்னா பிரதமர் நியமனம் பண்ணுவாரு. ஒரு சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இருப்பாரு. இவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி ரேங்குக்கு ஈக்குவலா இருப்பாரு. இது போக இந்த நிதி ஆயோக்கு ஒரு செக்ரட்டரியேட் இருக்கும். இப்போ ஆட்சி மன்ற குழு கூடுது. முதலமைச்சர்கள் தங்களுடைய மாநிலங்களுக்கு தேவையான விஷயத்தை பிரதமர் முன் வைப்பாங்க. பிரதமர் அது குறித்து ஆலோசித்து மாநிலங்களுக்கு தேவையான தேவைகள் என்னன்னு பார்த்து அதை வழங்குவாங்க. இது